தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் தங்களை அரைக்காவலில் வைத்ததால் என்னை அவமானப்படுத்துவதற்காக தாங்கள் பழி வாங்குகிறீர்கள். நீங்கள் நிரபராதி என்று அறிவித்து விட்டேன். அதை எண்ணி மகிழுங்கள். குற்றவாளியை தேடும் வேலையை என்னிடம் ஒப்படையுங்கள். குற்றவாளியை உங்கள் முன்னே நான்... போதும் ஜோதா பேகம். நீங்கள் யார் மீது இப்பொழுது குற்றம் சுமத்தி உள்ளீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய இறுதி சொட்டு ரத்தத்தை நான் சிந்தினாலும் கூட அவருக்கு நான் பட்டிருக்கும் நன்றி கடன் தீராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தாங்கள் அவர் மீதே குற்றம் சுமத்த போராடுகிறீர்கள். அவர்கள் எனக்காக உயிரையே கொடுப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் என் குழந்தையை கொல்ல வேண்டும்? இவர்களை நான் எவ்வாறு மதிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? என் சிறு வயதிலிருந்தே இவர்கள் தான் என்னை பாதுகாத்து வளர்க்கிறார்கள். என்னுடைய சொந்த சித்தப்பாவை என்னை கொல்ல முயன்றார். அது மட்டுமின்றி காவலிலும் அடைத்தார். இதே கோட்டையில் என்னை தூக்கிலிடவும் முயற்சி செய்தார். அப்பொழுது யாராலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை. சுற்றி இருந்தவர்களால் எனக்கு உதவி செய்யவும் முடியவில்லை. அப்போது இவர்கள் தான் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் என்னை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள். அப்பொழுதிலிருந்து இவர்கள் தான் என்னை பாதுகாக்கிறார்கள். எனக்கு தெரியும், ஆதம் கான் அழுது கொண்டிருக்கும் போது கூட அவனை விட்டுவிட்டு என்னைத்தான் சமாதானம் செய்வார்கள். தன்னுடைய சொந்த மகனை கூட கவனிக்காமல் இவர்கள் என்னை தான் போற்றி வளர்த்தார்கள். ஜோதா, தங்களுக்கு தெரியுமா, நான் நரியனை ஏறுவதற்கு காரணம் இருவர். ஒருவர் என்னுடைய கான் பாபா, இரண்டாவது எனது பெரியம்மா. கான் பாபா இறந்த பிறகு நான் ஒரு சத்தியம் செய்தேன். இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் கூட இவர்களுக்கு மட்டும் எந்த விதமான களங்கமும் ஏற்பட விடமாட்டேன் என்று. முதலில் என்னுடைய கான் பாபாவை இழந்தேன், பிறகு என் வாரிசை இழந்தேன். இப்பொழுது என் பெரியம்மாவை இழக்க விரும்பவில்லை. ருக்கையா விஷயத்தில் தங்களை நிரபராதி என்று கூறினேன். ஆனால் தாங்கள் என் பெரியம்மாவையே குற்றவாளி என்று கூறுகிறீர்கள். அவர் மீதே பழி சுமத்துகிறீர்கள். அதற்கு தக்க தண்டனை அளிக்கப்படும். தங்களை... வேண்டாம் ஜலால், இல்லை, அப்படி எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்பார்கள். அதே போல ஷெஹன்ஷாவிற்கு கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை தாங்கள் தள்ளி வைப்பதே நல்லது. ஏனென்றால் ஜலால், கோபம் ஷெஹன்ஷாவின் ஆலோசிக்கும் திறமையை பலவீனமாக்கிவிடும். என்னை மனம் குளிர செய்து விட்டீர்கள் ஜலால். என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குற்றத்தை யார் வேண்டுமானாலும் சுமத்தலாம், யார் வேண்டுமானாலும் பழி போடலாம். ஆனால் என்னை யார் என்ன சொன்னாலும் எனக்கு இது போன்ற ஒரு மகன் இருக்கும் போது எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஜலால் அவருடைய பெரிய அம்மாவை சந்தேகிக்க மாட்டார். ஜோதா பேகம், என்னை தயை கூர்ந்து மன்னியுங்கள். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் என் மீது பழி போடுகிறீர்கள். ஷெஹன்ஷாவின் முன்பு இன்று நான் வாக்களிக்கிறேன். குற்றவாளியை நான் ஆதாரத்துடன் பிடித்து உங்கள் முன்பு நிறுத்துவேன். என்னை நம்புங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டம் ஜோதா பேகம், பெரியம்மா உங்களை காப்பாற்றி விட்டார். இல்லை என்றால் என்னுடைய வாளில் இருந்து தாங்கள் பிழைத்திருக்க மாட்டீர்கள். இங்கிருந்து சென்று விடுங்கள். ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏன் ஷெஹன்ஷாவிடம் சென்றீர்கள்? தாங்கள் தானே கூறினீர்கள், யார் என்ன கூறினாலும் ஷெஹன்ஷா மகாமங்கா அவர்களை சந்தேகப்பட மாட்டார் என்று. பிறகு எங்களை மட்டும் குற்றவாளி என்று எவ்வாறு நினைத்தார்? உனக்கு தெரியுமா மோதி, ஷெஹன்ஷாவின் மிகப்பெரிய துர்பாகியம் என்னவென்று? இதுதான் அவருடைய பலவீனம். இன்னொருவரை நம்புவார், ஆனால் என்னை நம்ப மாட்டார். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஷெஹன்ஷா மகாமங்காவை குருட்டுத்தனமாக நம்புகிறார். அதனால்தான் அவருக்கு உண்மை புலப்படவில்லை. நம்பிக்கை மனிதனுக்கு மேன்மையை உண்டாக்குகிறது, ஆனால் குருட்டு நம்பிக்கை அழிவைத்தான் உண்டாக்கும். குற்றவாளி அருகில் இருக்கும் பொழுதே அவரால் அடையாளம் காண முடியவில்லை.
தாங்கள் ஏன் இதில் தலையிடுகிறீர்கள்? தங்களுக்கும் மாமிற்கும் ஏற்பட்ட கரை நீங்கிவிட்டது. இது போதும். அவர் என்ன செய்ய நினைக்கின்றாரோ செய்யட்டும். சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருந்திருந்தால் அனைத்து உண்மைகளையும் அவருக்கு புரிய வைத்திருப்பேன். ஆனால் என்னைத்தான் அவருக்கு பிடிக்காதே. பிறகு நான் ஏன் அவரை பற்றி யோசிக்க வேண்டும்? அவரை பற்றி கவலைப்படவில்லை என்றால் அவர் வாரிசு இழந்து நின்ற பொழுது ஏன் அவருக்காக கவலைப்பட்டீர்கள்? நான் கவலைப்படுவது ஒரு தாயை நினைத்து, தாய்மையை நினைத்து கவலைப்பட்டேன். நான் கவலை அடைந்தது விவேகமற்ற ஒரு ஆண் மகனுக்கு மனைவியாக இருப்பதை நினைத்து. காட்ட முடிந்தது கோபத்தை, கொடுக்க நினைத்தது தண்டனையை, தீர்த்து கொள்ள நினைப்பது பழியை. அவருக்கு தெரிந்தது இவைகள் மட்டும்தான். நான் ஏன் கோபப்படுகிறேன் என்றால் அவர் பழியை என் குடும்பத்தினர் மீது சுமத்தியதால். நான் கோபப்படுவது அவர் நலனுக்காக கூறும் பொழுது ஏன் ஏற்க மாட்டேன் என்கிறார். ஏனென்றால் மகா மங்கா மீது அந்த அளவுக்கு அன்பு. ஆனால் மகா மங்காவிற்கு அவர் மீது சிறிது கூட அன்பில்லை. சுயநலத்தின் காரணமாகத்தான் அவர் மீது அன்பு காட்டினார். அதன் காரணமாகத்தான் அவருக்கு பிறக்க இருந்த வாரிசை கொன்றுவிட்டார். இவர் அதிகாரம் படைத்தவர் என்பதால் தான் இவரை சுற்றி அனைவரும் இருக்கிறார்கள் என்று ஏன் இவருக்கு புரியவில்லை? நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் ஜோதா பேகம். எனது பெரியம்மா மீதே தாங்கள் குற்றம் சுமத்தி மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள் ஜோதா பேகம். என்னாயிற்று ரேஷம்? திகைத்து போய் நிற்கிறாய்? இதை கேட்டால் நான் மட்டுமல்ல, அனைவரும் இப்படித்தான் நடுங்குவார்கள் மகா மந்திரியாரே. இருந்தாலும் நான் சற்று அதிகமாக பயந்து. பயப்படத்தான் வேண்டும். பயம் என்பது சிறந்த ஒரு பண்புதான் ரேஷம். பயத்தினால் வாழ்க்கை இன்னும் மேலோங்குகிறது. ஆனால் மகா மந்திரியாரே, நேற்று வரை தாங்கள் பேகம்களின் கருக்களை கலைப்பதற்காக என்னை தானே தாங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள். இம்முறை மட்டும் தாங்கள் ஏன் என்னை நம்பவில்லை? ஏன் இதை என்னிடமிருந்தே மறைத்து விட்டீர்கள்? இது நம்பிக்கையை பற்றியது அல்ல ரேஷம். ஆனாலும் இப்போதும் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அதனால் தான் இந்த ரகசியத்தை உன்னிடம் கூறுகிறேன். நான் இதை ஆதகம் கானிடம் கூட இன்னும் கூறவில்லை. இப்போதாவது நான் உன்னை எவ்வளவு நம்புகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? அனைத்திற்கும் இடம் பொருள் என்பது உள்ளது ரேஷம். தவறான நேரத்தில் செய்யும் தவறுகள் மிகப்பெரிய தவறாகி விடுகிறது. ஆகவே இம்முறை தவறு ஏற்படக்கூடாது என்று நினைத்தேன். ஹுசூர், இது ஜோதா பேகமிற்கு தெரிந்து விட்டது. அவருக்கு துளி கூட பயம் கிடையாது. ஷெஹன்ஷா மீது கூட பயம் கிடையாது. அவர்கள் ஏதாவது செய்வதற்கு முன்பு தாங்கள் எதையாவது செய்ய வேண்டும். என்னை கேட்டால் தாங்கள் எங்காவது தூரமாக சென்று விடுவது நல்லது. சரியாகத்தான் கூறினாய் ரேஷம். நான் தான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நானே முடிவெடுக்கிறேன். நீ சென்று எனக்காக சர்பத் எடுத்து வா. பேகம் ஜோதா, நீங்கள் அரசியலுக்கு புதிது. ஆனால் நான் மிகவும் அனுபவசாலி. உங்களின் முதல் தாக்குதலை நான் தடுத்து விட்டேன். ஆனால் இனிமேல் உங்களுக்கு ஒரு சிறு வாய்ப்பு கூட தரமாட்டேன். இரண்டாவது முறை என்னை தாக்க நான் விட மாட்டேன். என்னவாயிற்று ஜலால்? எனது அறைக்கு வந்து இந்த முறைதான் தாங்கள் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள். குற்றவாளியை நெருங்கிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். விரைவிலேயே நான் அந்த குற்றவாளியை பிடித்தாக வேண்டும். இல்லை என்றால் அனைவரும் என்னை கையாளாகாதவன் என்று கூறிவிடுவார்கள். ஏன் தங்களையே தாங்கள் தாழ்த்திக் கொள்கிறீர்கள் ஜலால்? குற்றவாளி இதுவரை பிடிபடவில்லை. அதற்கு தாங்கள் என்ன செய்வீர்கள்? தவறெல்லாம் என்னுடையதுதான் ருக்கையா. நான் ஜோதாவை விடுதலை செய்தது மிகப்பெரிய தவறு. அப்படி என்றால் நான் இறக்கப்பட்டு அவளை விடுவித்ததை அவள் எனது பலவீனமாக எடுத்துக்கொண்டால் அதை வைத்து என்னை அவள் பழிவாங்குகிறாள். அதனால் தான் எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள் மீது அவள் குற்றம் சாட்ட நினைக்கிறாள். யார் மீது?
பெரியம்மா மீது. ஜோதா இப்படி செய்வாள் என்று நான் கனவிலும் நினைத்து கூட பார்க்கவில்லை. பெரியம்மா மீது குற்றம் சாட்டுகிறாள். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள் பெரியம்மா மீது அந்த ஜோதா பேகம் இவ்வாறு குற்றம் சுமத்தினாள்? எந்த ஆதாரமும் இல்லாமலேயே அவள் குற்றம் சாட்டினாள். ருக்கையா பேகம், ஜோதா பேகம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார். பெரியம்மா மனம் வாடி போயிருப்பார்கள் என்பதை எண்ணி எண்ணி எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஜோதா பேகம் தெளிவான ஆளாயிற்றே. எந்த ஆதாரமும் இல்லாமல் மகாமங்கா மீது. அப்படி என்றால் அவளுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது. ஷெகன்ஷா மதிக்கும் மகாமங்கா மீது எப்படி இவள் தைரியமாக குற்றம் சாட்டினாள்? அவளுக்கு என்ன ஆதாரம் கிடைத்திருக்கும்? தாங்கள் என்னை வர சொன்னீர்களாம் ருக்கையா பேகம்? ஒன்றுமில்லை மகாமங்கா, தங்களுடன் சதுரங்கம் ஆடலாம் என்று நினைக்கிறேன். தங்களின் கட்டளையை ஏற்கிறேன் ருக்கையா பேகம். நான் இன்று சதுரங்கம் ஆடும் மனநிலையில் இல்லை. என்ன? ஆனால் ஜோதா பேகம் கூறியதை பொய் என்று நிரூபித்த தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நினைத்தேன். அதிர்ச்சி அடையாதீர்கள். ஜோதா உங்கள் மீது கொலைப்பழி சுமத்தியதை ஜலால் என்னிடம் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடியே கூறிவிட்டார். தங்களுக்கு என்ன தோன்றுகிறது? எனக்கு என்ன தோன்றுகிறது என்பது முக்கியம் இல்லை மகாமங்கா. ஜலாலுக்கு தோன்றுவதுதான் முக்கியம். ஜலாலுடைய உயிர் மூவரை நம்பி இருக்கிறது. ஒன்று பேகம் ஹமிதா பானு, இரண்டு நான், மூன்றாவது அவரது பெரியம்மா, அதாவது தாங்கள். அந்த தேவதூதனை இறங்கி வந்து சொன்னாலும் ஜலால் நம் மீது நிச்சயமாக சந்தேகப்பட மாட்டார். அதனால் அவர் ஜோதா கூறியதை நம்பவில்லை. அப்படித்தானே மகாமங்கா? ஆனால் தாங்கள் செய்தது சிறிது கூட சரியில்லை. தங்களுக்கு பிடிக்காதவாறு நான் அப்படி என்ன செய்துவிட்டேன் ருக்கையா பேகம்? தாங்கள் ஜோதா பேகத்திற்கு துணையாக நின்றீர்கள். என்ன? நான் பேகம் ஜோதாவிற்கு துணையாக நின்றேனா? ஆம். தாங்கள் விரும்பி இருந்தால் ஜலால் எப்பொழுதோ ஜோதாவிற்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கலாம். தாங்கள் நினைத்திருந்தால் ஜலாலை வைத்தே ஜோதாவை ஆக்ராவை விட்டு வெளியேற்றி இருக்கலாம். ஆனால் தாங்கள் அவ்வாறு நடக்க விடவில்லை. ஏனென்று தெரிந்து கொள்ளலாமா? பேகம் ருக்கையா, கொலை நடந்திருக்கிறது. வழக்கு நடத்தப்படும், வாக்குவாதம் நடக்கும், பழி சுமத்தப்படும். ஷெஹன்ஷாவிற்கு கோபம் வரலாம். இதனால் அவரின் உடல் நலமும் பாதிக்கப்படலாம். என் மீது பழி சுமத்தினாலோ என்னை குறை கூறினாலோ நான் கண்டுகொள்ள மாட்டேன். ஆனால் என் மகன் ஜலாலிற்கு ஏதேனும் பாதிப்பு என்றால் அது என்னை பாதிக்கும். இன்று முதல் முறையாக தாங்கள் சதுரங்க விளையாட்டை பாதியிலேயே விட்டுவிட்டு செல்கிறீர்கள். வாழ்க்கை முழுவதும் சதுரங்கத்தை விளையாடிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்பொழுது தாங்களும் ஜலாலும் முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசை இழந்து தவிக்கிறீர்கள். சிசு கொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்னும் கொலைகாரனை பிடிக்கவில்லை. அந்த வேலை இன்னமும் பாக்கி இருக்கிறது. அனைத்திற்கும் முன்பாக அந்த கொலைகாரனை நானே பிடிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். குற்றவாளியை நான் பிடித்துவிட்டால் அதன் பிறகு வாழ்க்கை முழுதும் உங்களுடன் சதுரங்கம் விளையாடுகிறேன் ருக்கையா பேகம். அனுமதி தாருங்கள். தங்கள் நடவடிக்கையை வைத்து கீழ்த்தரமாக நடந்திருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஜோதா தங்கள் மீது தவறாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இருப்பினும்
ஜோதா கூறியது உண்மையாக இருக்குமோ என்று ஏன் தோன்றுகிறது என்று புரியவில்லை. தங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அதனால் விட்டு விடுங்கள். இனி தாங்கள் இந்த விஷயத்தில் தள்ளி இருப்பதே நல்லது. உண்மையை வெளியில் கொண்டு வருவதற்கு சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் மோத்தி. செஹன்ஷா இன்று என்னை நம்பாமல் இருக்கலாம், நாளையும் இருக்கலாம். ஆனால் எதுவரை நம்பாமல் இருப்பார்? நான் கூறுவதை செஹன்ஷா நம்பும் வரை, அவருக்கு என் மீது விசுவாசம் வரும் வரை, உண்மையான குற்றவாளி மகா மங்கா என்று அவர் தெரிந்து கொள்ளும் வரை நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாட்சிகள் இல்லாமல் தாங்கள் என்ன செய்தாலும் அது எடுபடாது. அப்படி என்றால் சரி. இம்முறை செஹன்ஷாவிடம் செல்லும் போது நான் தகுந்த சாட்சியோடு செல்கிறேன். இனி தாங்கள் இந்த விஷயத்தில் தள்ளி இருப்பதே நல்லது. உண்மையை வெளியில் கொண்டு வருவதற்கு சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் மோத்தி. செஹன்ஷா இன்று என்னை நம்பாமல் இருக்கலாம், நாளையும் இருக்கலாம். ஆனால் எதுவரை நம்பாமல் இருப்பார்? நான் கூறுவதை செஹன்ஷா நம்பும் வரை, அவருக்கு என் மீது விசுவாசம் வரும் வரை, உண்மையான குற்றவாளி மகா மங்கா என்று அவர் தெரிந்து கொள்ளும் வரை நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். ஆனால் நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாட்சிகள் இல்லாமல் தாங்கள் என்ன செய்தாலும் அது எடுபடாது. அப்படி என்றால் சரி. இம்முறை செஹன்ஷாவிடம் செல்லும் போது நான் தகுந்த சாட்சியோடு செல்கிறேன். முகலாயர்கள் நம்மை தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒற்றர்களை அனுப்பி நிலவரம் என்னவென்று பார்த்து வர சொல்லுங்கள். என் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது. முகலாயர்களை எதிர்த்து சேனைகளை திரட்டுவதற்கே பல வருடங்கள் ஆகிவிடும். ஆனால் அதற்குள் முகலாயர்களின் சேனையின் பலம் பல மடங்கு பெருகிவிடுமே. அப்பொழுது நமது சேனையால் அவர்களை எதிர்க்க இயலாது. யுத்தத்தை ஜெயிப்பதற்கு சேனை மட்டும் அவசியமில்லை மந்திரி அவர்களே. திட்டத்தை வகுப்பதே மிகவும் முக்கியம். முதலில் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய திறன் நம்மிடம் அதிகமாக இருக்க வேண்டும். அது என்னிடம் இருக்கிறது. எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் ஆகட்டும், வெற்றி என்னுடையதே ஆகும். ஜலாலால் என்னை அழிக்க முடியாது. நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் என் முன் அவனை தலைகுனிய வைப்பேன். ஆனால் ராஜபுத்திரர்களின் எண்ணம் தங்கள் கருத்துக்கு மாறாக இருக்கிறதே. தாங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. பார்முல் ஒரு கோழை. யுத்தத்திற்கு பயந்து அவனை மருமகனாக்கிக் கொண்டார். அதோடு முனிசிப் பதவியேற்று தலைகுனிந்து விட்டார். ஆனால் நான் கோழை அல்ல. வணக்கம் அரசே. ராஜா பார்மல் அவர்களும் அவருடைய மந்திரியாரும் சில சேனைகளுடன் ஆக்ராவிலிருந்து புறப்பட்டு விட்டனர். இந்த மார்க்கமாகத்தான் செல்வார்கள் என்ற செய்தி வந்துள்ளது. செகன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். ஜோதா அவர்கள் தங்களை சந்திக்க வருகிறார். வரச்சொல். ஆகட்டும். தாங்கள் கூறுவதற்கு முன்பாக நான் ஒன்றை கூறுகிறேன் ஜோதா பேகம். மீண்டும் தாங்கள் பெரியம்மா மீது குற்றம் சாட்ட நினைத்தால் தங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும். நியாயம் கேட்டு வருபவர்களுக்கு தண்டனை அளிக்க எங்கு கற்றுக்கொண்டீர்கள்? நான் தண்டனை பற்றி கவலைப்படவில்லை. கூற வந்ததை கூறிவிட்டுதான் செல்வேன். ஏற்கனவே ஒரு முறை தங்களை ருக்கையா காப்பாற்றினால் இப்பொழுது பெரியம்மா காப்பாற்றினார்கள். ஆனால் இம்முறை தங்களின் தலையெழுத்து எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஜோதா. விதியை நினைத்து கோழைதான் பயப்படுவான், நான் பயப்பட மாட்டேன். என்னை சாட்சி இல்லாமல் வரக்கூடாது என்று கூறினீர்கள் அல்லவா? அதனால்தான் இம்முறை நான் தகுந்த சாட்சியோடு இங்கு வந்திருக்கிறேன். ரஹீமை கூப்பிடுங்கள். குங்குமப்பூவில் மகா மங்கா அரளி விஷத்தை கலந்ததை அவன் கண்ணால் பார்த்திருக்கிறான். ரஹீமை உடனே இங்கே அழைத்து பாருங்கள். உங்களது திட்டத்திற்கு 4 வயது சிறு பாலகனை ஈடுபடுத்துவதை நினைத்து நீங்க வெட்கப்பட வேண்டும் ஜோதா பேகம் அவர்களே. மகாமங்கா சூழ்ச்சி செய்யும் போது அதை 4 வயது சிறுவன் பார்த்தால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? தாங்கள் என் பேச்சை நம்ப மாட்டீர்கள். தங்களுடைய பெரியம்மாதான் அனைத்து சூழ்ச்சிகளுக்கும் காரணம் என்று அந்த 4 வயது சிறுவன் கூறும் பொழுதாவது தங்கள் அறிவுக்கு எட்டட்டும். அப்பொழுதாவது ஏற்றுக்கொள்வீர்களா? வாயை மூடு. இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் முகலாய ராஜ்யத்தில் குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு அளிக்க மாட்டோம், தண்டனை தான் அளிப்போம். அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி. இங்கே வா ரஹீம்.
இங்கே பார் ரஹீம், குமிழை பற்றிய விஷயத்தை என்னிடம் கூறினாய் அல்லவா? அதை செஹன்ஷாவிடம் கூறு. ரஹீம், நீ அந்த குமிழை எடுத்தாயா?